இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே இந்த வருடத்தின் கடைசி நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திக்கும்படியாய் நமக்கு தேவன் பாராட்டின இந்த ஜீவனுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம், அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாக இருக்கின்றது. இந்த நாளில நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7:12. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2024வது ஆண்டு கடைசி நாளில் இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்துல இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த வருடம் முழுவதுமாய் நம்மை கண்ணின் மணி போல காத்தார். உங்களுக்கும் எனக்கும் அவர் ஒரு நல்ல எபெனேசராய் இருந்தார். எபெனேசர் என்பதற்கு இம்மட்டும் உதவி செய்தார் என்று பொருள். இம்மட்டும் உதவினவர் இனிமேலும் உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் உதவி செய்வார். ஆம், உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கண்மலையிலிருந்து நமக்கு உதவி வருகின்றது. வேதம் சொல்கின்றது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. பிரியமானவர்களே, இந்த நாளில நீங்கள நானும் ஒன்றை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணித்துளிகளும் அவருக்கு நன்றியை எடுக்க வேண்டும். அவருடைய இரக்கத்திற்காய், அவருடைய கிருபைக்காய், அவருடைய வழிநடத்துதலுக்காய், அவருடைய போஷிப்பிற்காய், அவருடைய அன்பிற்காய், அவருடைய காருண்யத்திற்காய் நாம் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆம், அநேக சோதனைகள் நமக்கு இருந்தது. ஆனால் அவர் அற்புதமாய் நமக்கு அவர் உதவி செய்தார். அநேக பலவீனங்களிலே அவருடைய பலன் உங்களையும் என்னையும் தாங்கினது. அநேக விதமான போராட்டங்கள் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்தார். ஆம், கர்த்தர் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்கிறார், எனக்கு அன்பான தேவ சொன்னமே, இம்மட்டும் உதவின நான் இனிமேலும் நான் உதவுவேன். உங்களோடு கூட இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று வார்த்தையின் பிரகாரமாய் அவர் இம்மானுவேல் நம்மோடு கூட இருப்பார். வேதம் சொல்கின்றது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களுக்கும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று. ஆமேன். கர்த்தர் செய்த உபகாரங்களை நாம் சொல்லுவோம் என்றால் இந்த நாள் அல்ல, இந்த வருடம் கூட பத்தாது. எனவே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களையும் என்னையும் அற்புதமாய் காத்த எபெனேசருக்கு நன்றி என்று சொல்லுவோம். இனிமேலும் அவர் அப்படியே நம்மை காப்பார். அவருடைய வருகை பரியந்தமும் உங்களையும் என்னையும் அவர் கிருபையாய் காப்பார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, நன்றியுள்ள இருதயத்தோடு பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எபெனேசரே, எங்களை இம்மட்டமாய் காத்து உதவினவரே, எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வருடத்தின் கடைசி நாளில கூட நாங்கள் ஜீவனோடு உடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபை செய்திகளே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு தனிநபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆம் தகப்பனே, இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் கிருபையாய் கழித்து புதிய வருடத்தின் புதிய நாளிலே நாங்கள் ஜீவனுள்ள பிள்ளைகளாய் ஜீவித்து ஆண்டவரே அதிலே பிரவேசித்து நாமத்தை ஸ்தோத்தரிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.